90s கிட்டு தானே, நம்மளுக்கு என்ன தெரியும்? கல்யாணம் அப்படின்னோடனே ஓகே, இந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாத ஒரு 90s கிட்டாக தாங்க நான் இருந்தேன். அழுவுறேன் அழுவுறேன் அழுவுறேன், ஓன்னு கத்தி அழுவுறேன். ஐயோ! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா? நீங்கள் வந்து தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு இப்போ புது சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. எப்படின்னா ஒரு 300 சப்ஸ்கிரைபர்கிட்ட இப்போ எனக்கு புதுசாக வந்திருக்கீங்க. சரியா? உங்களுக்கெல்லாம் வந்து நான் வீடியோ போடுறது திடீர்னு என்னடா இவா குஜராத்தில் நான் சாப்பிட்டேன், கோயிலுக்கு போனேன், குஜராத்தில் நான் இன்றைக்கி இந்த சமையல் பண்ணேன் இப்படின்னு வீடியோ போடுறாங்கும் போது உங்களுக்கு வந்து தலையும் புரியாது, வாலும் புரியாது. அதனால் நீங்கள் வந்து என்கிட்ட நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. அக்கா உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, நீங்கள் எதுக்கு குஜராத் போனீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் தமிழ்காரங்களா இல்லை ஹிந்திக்காரங்களா, இந்த மாதிரி 2-3 கொஸ்டின் வந்தது. அதுக்கெல்லாம் இன்றைக்கி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ. என்னோடய ஸ்டோரியை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்காக ஃபுல் இது சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன். சரியா? பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பேர் வந்து ஷர்மிளா. என்னோடய ஊர் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். நான் 2 க்ளூ கொடுக்குறேன். ஓகேவா? என்னோடய ஊர் வந்து நீங்கள் எல்லோரும் நிறைய பேர் ஒரு தடவையாவது அவன் காலடியில் போய் விழுந்து எந்திரிச்சு வந்துட மாட்டோமா, ஒரு தடவையாவது அவனை போய் பார்த்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிற ஒரு ஊர் தான். அதுக்கப்புறம் அறுபடை வீடில் கடல் இருக்கிற ஒரே ஒரு கோயில், அதுதான் என்னோடய ஊர். இப்போ நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அறுபடை வீடு ஒரு வீடில் கடல் பரப்பு இருக்கிற ஒரே ஒரு கோயில் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அதுதான் என்னோடய ஊர். ஓகேவா? என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பக்கா தமிழ்காரங்க தான். ஏன்னா என்னோடய மாமனார் மாமியார் 2 பேருமே தமிழ்காரங்க தான். பக்கா சவுத் சைடு தான். ஒருத்தங்களுக்கு வந்து உடங்குடி, ஒருத்தங்களுக்கு வந்து ஏரல். இந்த 2க்கும் உடங்குடிக்கும் ஏரலுக்கும் மிடில் இருக்கிற ஊர் தான் என்னோடய ஊர். கெஸ் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், எந்த ஊருன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? கண்டுபிடிச்சவங்க. அதுக்கப்புறம் வந்து நான் படித்தது எல்லாமே எங்கள் ஊரில் தான், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே முடித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் பார்க்கணுங்கும்போது எங்கள் வீட்டில் எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் எங்கள் வீட்டில் அப்படி எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு இருந்தது. பக்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கஷ்டப்படுறாங்க, தூரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்க லைஃப் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் தூரத்தில் தான் தேடணும், கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு இருந்தாங்க. அந்த டைமில் தான் இந்த மாதிரி ஒரு வரன் வந்தது. இப்படி குஜராத்லேருந்து நல்ல பையன், குடிக்க மாட்டாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படிங்கும்போது எங்கள் வீட்டில் சரி ஓகே, எந்த கட்ட பழக்கமும் இல்லை, தூரத்தில் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. நானும் வந்து அந்த டைமில் நம்ம 90s கிட்டு தானே, நம்மளுக்கு என்ன தெரியும்? கல்யாணம் அப்படின்னோடனே ஓகே, வீட்டில் சொல்கிறவங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து நான் நல்லாவே ஏமாந்துட்டேன். ஏன் தெரியுமா? சினிமா பார்த்து ஏமாந்துட்டேன். சினிமாவிலலாம் இப்போது நீங்கள் என்ன உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, இப்போ இருக்கிறவங்களுக்கு. முன்னாடியெல்லாம் சினிமாவில் பாம்பே, கல்கத்தா, ஏன் ஃபாரினில் கூட அமெரிக்காவில் கூட ஷூட்டிங் போகும்போது அங்கே ஒரு தமிழ்காரங்க ஃபஸ்ட் டைம் என்ட்ராகும்போது அங்கே ஒரு டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் சரி, ஒரு டீ கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தமிழா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த படத்தில் அந்த டாக்ஸி டிரைவராக இருந்தாலும் சரி, டீ கடைக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஹீரோவுக்கு கூடவே துணையாக இருப்பாங்க. ஃபுல்லாக அவங்க எங்கெங்கே போகிறாங்களோ அங்கங்கெல்லாம் தமிழ்காரங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்பி படத்துலலாம் அப்படி தானே இருக்குது. சினிமாவில் அடுத்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருந்தாலும் சரி, கூட தமிழ்காரங்களாம் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் தமிழ்காரங்க இருப்பாங்க. அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நான் அந்த டைமில் இருந்தேன். இந்த ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாத ஒரு 90s கிட்டாக தாங்க நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம் ஆகி நான் வந்து ஃபஸ்ட் டைம் ராத்திரி 1 மணிக்கு நாங்கள் ட்ரெயினில் வரோம். 2 நாள் ட்ராவல். அங்கேருந்து இப்போ நம்ம திருநெல்வேலியில் ட்ரெயின் ஏறணும் அப்படின்னா இங்கே வந்து இறங்குறதுக்கு அடுத்த நாள் 10-10:30 ஆயிரும். 2 நாள், 2 பகல், 1 நைட்டு. அடுத்த நாள் நைட்டு நம்ம இங்கே வந்துடலாம். 10-11 மணி ஆயிரும். அன்றைக்கி ஆனால் நாங்கள் வரும்போது ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது ட்ரெயின் ரொம்ப லேட்டு. ராத்திரி 1:30 மணிக்கு வந்தோம். வந்து இறங்குறோம். இங்கே ஃபுல்லாக எங்களை வெல்கம் பண்ணது ஃபுல்லாக ஒருத்தவங்க கூட தமிழ் தெரிஞ்சவங்க கிடையாது.
எல்லாமே வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இங்கே அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க இவங்க தான். அப்போது வந்து எல்லோரும் என்னை வந்து ஒரு மாதிரி ராத்திரி 1 மணிக்கு வந்து சுற்றி நிற்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. என் கண்ணை வாயெல்லாம் பொத்தி அப்படியே என்னை நெரிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. நான் அழுவுறேன் ஓன்னு கத்தி அழுவுறேன். ஐயோ இந்த ஊரில் நான் இருக்கவே மாட்டேன், என்னை கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறேன். அதுக்கப்புறம் இல்லை நீ இங்கே தான் இருக்கணும், நீ கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டோம், நீ வந்து ஓகேன்னு சொன்னேன், இப்போ வந்து இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லாங்குவேஜ் தெரியாது, நம்ம இப்படி விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேன். யாருமே கதவை தட்டுனாலே எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ வந்துடும் வராங்க, யாரோ என்னது கேட்க போகிறாங்களோ தெரியல பயந்து அப்படியே தான் இருப்பேன். இப்போ கொஞ்சம் பெட்டர். 11 வருஷம் ஆயிட்டு என் கல்யாணம் முடிஞ்சு. அந்த டைமில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். பட்டு இருந்து அப்புறம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு வருஷம். அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு மேலே அடுத்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் எல்லாருக்குமே தெரியும். குழந்தை இல்லை, அதுக்காக ட்ரீட்மெண்ட்டு போகிறது வர்றது அப்படி ஒரு அலைஞ்சோம். எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்து 4 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து ஆவினேஷ் 4 வருஷம் கழிச்சு தான் அம்மா கன்சீவ் ஆனேன். ஆவினேஷ் அதுக்கப்புறம் ஆவினேஷ் வந்த பிறகு என் லைஃப் வந்து ஒரு குழந்தை 4 வருஷம் இல்லாத ஒரு ஏக்கம், அப்புறம் திடீர்னு கிடச்ச ஒரு சந்தோஷம். இந்த ஏக்கமும் சந்தோஷமும் கலந்து என் வாழ்க்கையில் ஒரு ஜாலியாக அதோட ஃபீலிங்ஸே சொல்ல தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆவினேஷ் பிறந்து 8வது மாதம் டாக்டர் வந்து என் தலையில் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அன்னைக்கு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சது தான். இன்னும் வரைக்கும் நான் அதை போய்கிட்டே இருக்கேன். ஆவினேஷ்க்கு உள்ள ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள், அதெல்லாம் இது பண்ணி போய்கிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் அவனுக்கு நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம், அவனுக்கு ஒரு 3 சர்ஜரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் 3 வாட்டி. அதெல்லாம் போயிட்டுருக்கு. அப்புறம் வந்து யூடியூப் வந்து ஆவினேஷ் பிறந்த பிறகு தான் நான் ஸ்டார்ட் பண்ணி 6 வருஷம் ஆயிட்டு. 6 வருஷம் ஆயிட்டுனா நான் வந்து யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ புதுசில் வீடியோ போட்டேன். எனக்கு யூடியூப் அந்த டைமில் லாக்டவுன் டைம்லலாம் நிறைய யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. அப்போ வந்து எனக்கும் வந்து ஆசையாக இருந்துச்சு, சரி ஆனால் நம்மளும் இந்த மாதிரி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும், நம்ம வீடியோ ஒரு 4 பேர் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது நான் எனக்கு எதை பற்றி போடலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நம்மளுக்கு டான்ஸ் வராது, மற்ற பாட்டு பாட தெரியாது, டான்ஸ் ஆட தெரியாது. நிறைய பேர் அந்த டைமில் டிக்டாக்கு பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, அவங்கவுங்களோட திறமைகளை காட்டினாங்க. அப்போ எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. அப்போ எங்கள் வீட்டில் நான் யூடியூப் பற்றி கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து நீ நல்லா சமையல் பண்ணி வீடியோ போடு. சமையல்னால் அப்போ நம்ம பேரண்ட்ஸ்லாம் எப்படி, இப்போ இந்த யூடியூப் அது இதுன்னு வந்த பிறகு தான் நிறைய பேர் விதவிதமாக குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து சமையல் அப்படின்னாலே நம்ம அம்மாக்கள் கிட்டலாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, மீன் குழம்பு, காரக்குழம்பு, கூட்டு, பொரியல் இதைத்தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குக்கிங் எனக்கு அந்த டைமில் உள்ள குக்கிங்லாம் நல்லா தெரியும். இப்போ என்னை சமைக்க சொன்னால் நான் வந்து மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த மாதிரி குழம்பு ஐட்டம், கூட்டு பொரியல் ஐட்டம்லாம் நல்லாவே செய்வேன். அப்போ உடனே நீ அந்த மாதிரி நல்லா சமைக்கிறல்ல, நீ அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடு, நீ சமைக்கிறதே வீடியோ எடுத்து போடுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீ யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கிற, டைம் பாஸ்க்கு தான் ஆரம்பிக்கிற, ஆனால் அதுக்காக வந்து நீ என்கிட்ட வந்து நான் சேனலுக்கு இது வாங்கணும் அதை வாங்கணும் எதுவுமே வாங்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டு தான் என்னை வந்து சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன். அப்போ போயிட்டு எனக்கு வந்து நான் சமைக்க ஆரம்பிக்கும்போது எல்லா இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம அம்மாமார்கள் சமைக்கிற மாதிரி குழம்பு, கூட்டு, பொரியல் இப்படியே போகும்போது சில பேர் கமெண்ட்ல நீங்கள் என்னக்கா ஒரே வெங்காயம் தக்காளி வதக்கி இப்படியே சமையல் பண்ணுறீங்க, போர் அடிக்குதுன்ற மாதிரி கமெண்ட் வந்துச்சு. சில பேர் அக்கம் பக்கம் உள்ளவங்க, என் ஊர்க்காரங்க, என்கிட்ட பேசுகிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்கெல்லாம் கூட சொன்னாங்க, நீ என்ன ஒரே இந்த ஆவுனா இந்த 3 மசாலாவை போடுற, இந்த வெங்காயம் தக்காளியை வதக்குற, இது தானே நீ சமைக்கிற, இப்படியே சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு சப்ஸ்கிரைபரே வர மாட்டாங்க, உன் சேனல் ரீச் ஆகாது, உன் சமையலை கூட யாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க, நீ டிஃப்ரெண்ட்டாக புதுசாக பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லவும் எனக்கு வந்து எப்படிடா நம்ம போய் இது சமைக்கணும் அது சமைக்கணும், அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு போய் கேட்க முடியும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆவினேஷ்க்கு வேறு நிறைய ப்ராப்ளம், சர்ஜரி அது இதுன்னு வந்ததுனால யூடியூப்பில் வீடியோ போடவும் எனக்கு டைம் இல்லை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆயிட்டு. அப்புறம் இதுக்கிடையில் ஊரில் போய் செட்டில் ஆகி ஒரு 3 வருஷம் அங்கே டைம் போய் அப்படி இப்படிமா வீடியோ போடலை. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ண பிறகு நல்லாவே வரவேற்பு யூடியூப்பில் இருக்குது.
நிறைய, அதாவது முன்னாடி இருந்த வீடியோ நான் போடுறதுக்கு இப்போ போடுற வீடியோஸ்க்கெலாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ நிறைய எனக்கு புதுசாக சப்ஸ்கிரைபர் ஒரு 300 பேர்கிட்ட கிடச்சிருக்கீங்க. புதுசாக கமெண்ட்ஸ்லாம் கூட எனக்கு நல்ல கமெண்ட்ஸ் தான் வருது. பேட் கமெண்ட்ஸுன்னு இது வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. எனக்கு நிறைய பேர் பாசிட்டிவாக தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால சரி, நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு நான் ஒவ்வொருத்தருக்கா கமெண்டில் சொல்லிட்டு இருந்தா அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான், யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னை பற்றி தெரியும். இப்படி நான் ஒரு வீடியோவை போட்டால் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் தானே, அதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி போட்டேன். நான் ஃபுல்லாக இன்னும் நிறைய பேசினேன். ஆவினேஸ் பற்றின ஸ்டோரி, அப்புறம் இன்னும் நான் இங்கே என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணேன் அது எல்லாமே சொல்லணுன்னா ஒரு நாள் கூட பத்தாது. இப்போவே 10 நிமிஷம் வீடியோ ஆயிட்டு. ஓகேவா? நீங்கள் வேணால் இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி அப்படின்னா நீங்கள் எனக்கு பார்ட் 2 போடுங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுறேன். மறக்காமல் என்னோட ஊர் எந்த ஊருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பார்ட் 2 வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.